நண்பர்களே, நேத்து எனக்கு இந்த மொட்டை பையன் கால் பண்ணான். என்னடா டேலி கிளாஸ்ல போற, என்னையும் கூட்டிட்டு போடான்னு சொன்னான். வாடான்னு அவனை கூட்டிட்டு போய் அட்மிஷன் போட்டுவிட்டு நான் கிளாஸ்க்கு வந்துட்டேன். மொட்டையனை நான் வண்டியில ஏத்திட்டு வந்தனால ராஜேஷ் கூப்பிட்டு வர முடியல. ராஜேஷ் பின்னாடி மணிகண்டன் கூட தான் வந்தான். இன்னைக்கு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் லேப் செஷன், செகண்ட் ஆஃப் தியரி கிளாஸ் அப்படியெல்லாம் இல்ல, ஃபுல் டே லேப் தான் மேம் சொன்னாங்க. எனக்கு சரியான சந்தோஷம். கூடவே இன்னொரு விஷயம் சொன்னாங்க, யாரும் சிஸ்டம் ஆன் பண்ணக்கூடாது, இன்னைக்கு ஷட் டவுன்னு ஒரு அதிர்ச்சியை கொடுத்தாங்க. இன்னைக்கு ஃபுல் டே லேப்னு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தேன். அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நிலைக்கல. கரண்ட் இல்லாதனால யாருனாலையும் உப்புசம் தாங்கவே முடியல. உடம்பெல்லாம் எரியுதுடி மாலா, போடு. கரண்ட் இல்லாதனால சிஸ்டம் யூஸ் பண்ண முடியாது. அதனால லேப்லயே உட்காந்து தியரி கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தியரி கிளாஸ்னா யாருக்குமே பிடிக்காது, ஏன் மேம்கே அது பிடிக்காது. ஒரு கட்டத்துல மேமே வெறியாகி எல்லாம் பேசுங்கடான்னு விட்டுட்டாங்க. பேசக்கூடாதுன்னு சொன்னாலே பேசுவோம், இப்ப பேசுங்கடான்னு விட்டுட்டாங்க. ஜாலியா உட்காந்து அரட்டையை அடிச்சிட்டு இருக்கும் போது பேசினது போது போய் சாப்பிட்டு வாங்கன்னு லஞ்ச் பிரேக் விட்டுட்டாங்க. தோழர் தோழிகளோட உட்காந்து சாப்பிட்டு திரும்ப லேபுக்கு போயிட்டோம். லேபுக்குள்ள போனதும் எல்லாம் குப்பரப்படுத்திட்டானுங்க. எல்லாருக்கும் உண்ட மயக்கம். அண்ணனுக்கு தூக்கம் வராததுனால வேஸ்ட் அட்டை ஒண்ணு எடுத்து என்னோட கைவண்ணத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் அண்ணன் வரைஞ்ச ஓவியம், நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு போங்க. மாணவர்களே, எல்லாரும் தூங்குனது போதும், எந்திரிங்க, ரிஞ்சி பாட போறான்னு மேம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரிஞ்சியோட பாட்டு கேட்கறதுக்கு வேண்டி எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. கல்லூர பார்க்கும் சாலை உள்ளூர பாவுமே, துள்ளாமல் துள்ளும் உள்ளம் சல்லாபமே, பின்னோடு அம்பிரண்டு கொள்ளாமல் கொள்ளுதே, பெண் பாவை கண்கள் என்று பொய் சொல்லுதே, முந்தானை மூடும் ராணி செல்வாக்கிலே, காதல் கண்கள் போகும் பல்லாக்கிலே, தேனோடையோரமே நீராடும் நேரமே, புல்லாங்குழ தள்ளாடும் பொன்னேனி கேளாய் ராணி. ரிஞ்சி பாடின பாட்டை கேட்டு எல்லாரும் அசந்து போயிட்டாங்க. அதன் பின்னர் இது நாள் வரைக்கும் லீவே போடாம 100% அட்டெண்டன்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு பேட்ச் எல்லாம் குத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு டைம் ஆயிருச்சு. எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு இன்னைக்கு இன்டர்வல் பிரேக்ல காஃபி குடிக்க போவே இல்ல. அதனால வீட்டுக்கு போற வழியில எல்லாரும் காஃபி குடிச்சிட்டு போலான்னு பிளான் போட்டு காஃபி ஷாப் வந்துட்டு உட்காந்துட்டோம். ஆளுக்கு ஒரு டீ, அண்ணனுக்கு ஒரு காஃபி, ஆளுக்கு ஒரு சமோசா, அண்ணனுக்கு ஒரு மஷ்ரூம் பப்ஸ். சாப்பிட்டு பில்ல கட்டிட்டு மத்தவனுங்க எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டானுங்க. நாங்கெல்லாம் வேலைக்கு கிளம்பிட்டோம். ராஜு பைக்கு இன்னைக்கு வேலை செய்யறதுக்கு மனசே இல்ல. அதனால டே ஆதித்யா, என்னோட லைன்ல நீ பாத்துக்கடான்னு அவனோட லைன்ல என் தலையில கட்டி விட்டுட்டு அவன் வீட்டுக்கு கிளம்பிட்டான். அவனோட லைனையும் பார்த்து என்னோட லைனையும் பார்த்து வீட்டுக்கு போறதுக்கு மணி 11 ஆயிருச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தா குழந்தைவேல் இன்னும் தூங்காம உலாத்திட்டு இருந்தான். குழந்தைவேலுக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு எங்க அம்மாட்ட போயிட்டு, மா சரியான பசி, என்ன செஞ்சேன்னு கேட்டதுக்கு, தங்கம் உனக்கு நெய் ஊத்தி மசால் தோசை சுட்டு தரேன் வான்னு கூப்பிட்டாங்க. அந்த நெய் ஊத்துன மசால் தோசையை சாப்பிட்டு இன்னைக்கான நாளை கம்ப்ளீட் பண்ணியாச்சு.